அதாவது கேள்வி என்னென்னா, சூரத்துல் ஃபாத்திஹா சூரா தொழுகையில் கம்பல்சரி ஓதியாகணும். எவர் ஃபாத்திஹா சூரா ஓதலையோ அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். எவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையோ அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தெளிவான செய்தி தான். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் சிறியத்தான தொழுகை லோஹர் அசர், அதே போல் ஃபர்தான மற்ற தொழுகையில் 3வது ரக்காத்து 4வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா கம்பல்சரி ஓதிடுறோம். இப்போ சத்தமாக ஓதுறாங்க. ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து, மகரிபுடைய முதல் 2 ரக்காத்து, இஷாவுடைய முதல் 2 ரக்காத்து. இதில் இமாம் சப்தமாக ஃபாத்திஹா சூரா ஓதுறார். நம்ம ஓதணுமா அமைதியாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதுக்கான விடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு நபர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழுதுட்டு இருக்கிறார். தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறதை அப்படியே திரும்ப ஓதிக்கிட்டே வரார். திரும்ப ஓதிக்கிட்டே வரும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துட்டு கேட்குறாங்க, என்னோடு சேர்ந்து ஓதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது நான் தான் ஓதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இமாம் ஓதும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேறு எதையுமே ஓதாதீர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் அது சிறியத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜஹரியத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, அவர் கம்பல்சரி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆகணும் அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்த நடைமுறை. எப்போ ஓதுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சில பள்ளிகள்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சுட்டு ஒரு டைம் தருவாங்க. அந்த டைமில் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. ஒரு சில பள்ளிகளில் டைம் தர மாட்டாங்க, ஆமின்னு சொல்லிவிட்டு அப்படி தொடர்ந்து ஓதிடுவாங்க. இப்போ நம்ம எப்போ ஓதுறது அப்படிங்கிறப்ப இமாம் ஓதும்போது அவர் கூடயே நம்ம அமைதியாக ஓதுறது தான் அதுக்கான வழிமுறை. வேறு எந்த டைமும் நமக்கு கிடையாது. இமாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தமாக ஓதும்போது நம்மளும் அமைதியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அவர் வலல்லாலீன் ஆமீன் ஆரம்பிக்கும் போது நம்மளும் ஆமீன் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஓதிக்கிறத சிறந்த முறை. கண்டிப்பாக என்ன செய்யணும், ஓதி தான் ஆகணும். சரி, இடையில வராரு, வந்தால் என்ன செய்கிறது, தக்பீர் கட்டினோன்னே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டியதான். அவர் தக்பீர் கட்டினோடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட வேண்டியதான். ஓதிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அப்படி இமாமோட சேர்ந்து அமைதியாக இருக்கிற வேண்டியதான். சரி, ருக்குவுக்கு வராரு, என்ன செய்கிறது, ஓத வேண்டியதில்லை, நேரடியாக ருக்குவில் சேர்ந்துட வேண்டியதான். ருக்குவில் சேர்ந்தால் ரக்காத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு ரக்காத்து கிடைச்சிரும். ஃபாத்திஹா சூரா ஓதி கிடைச்ச அந்த ரக்காத்துடைய நன்மை இருக்காதே தவிர நமக்கு அந்த ரக்காத்தில் சேர்ந்த நன்மை என்ன செய்கிறோம், கிடைச்சிரும். அதனால் இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விஷயம். இதில் ஒன்று கேட்கலாம், இதோட முடிச்சிடலாம், அடுத்த கேள்வி நாளைக்கு தான், சரிங்களா? இப்போ குரானில் எல்லாம் சொல்கிறானே, ஃபைதா குரியல் குரானு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக செவிதாழ்த்து கேளுங்க, நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் அப்படின்னா, இமாம் குரான் தானே ஓதுறாரு, அப்போ நீங்கள் செவிதாழ்த்து கேட்கணுமே அப்படின்னா, தொழுகையினுடைய சட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டம் அப்படிங்கிற நடைமுறை இந்த அடிப்படையில் காட்டப்பட்டது அப்படின்னா இதுதான் அதற்கான சட்டம். இதோடு என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த வசனத்தை நம்ம சேர்த்து பார்க்கக்கூடாது. அதை தாண்டி ஒன்று, அது மக்காவில் இறக்கப்பட்ட வசனம். அதற்கு பிறகு தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் தொழுகையுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டது. அப்போ இதையும் அதையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ்.